श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एटावदे अध्यायं 40வது श्लोकम्। अविनाश्ययमात्मेति कूटस्थः प्रविवेचितः मात्रा संसर्ग इत्येवम् असंगत्वस्य कीर्तनात्। आभासवादम् अवच्छेदवादम्। ஆபாசவாதம் இல்லைன்னா பிரதிபிம்பவாதம். இதில் இந்த பிரதிபிம்பவாதம் தான் ரொம்ப சௌகரியமான ஒரு விசாரணை. இது மூலமாக ஜீவ சிதாபாசம் சத்தியம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு கூட்டஸ்தம் ब्रह्म चैतन्यंदा सत्यमनि निरूपिक्किरदुक्कु इंद प्रक्रिया उपयोगப்படுத்தலாம். அந்த விஷயத்தினை விசாரணை செஞ்சிட்டு வரும்போது பல ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது. கடைசியாக 40வது ஸ்லோகத்திலோ கடந்த வாரம் கொஞ்சம் அதை நம்ம அர்த்தம் பார்த்தோம் மேலோட்டமா. இந்த ஸ்லோகத்திலோ சாஸ்திரம் என்ன முடிவா சொல்றது அப்படினேது ஆச்சாரியர் சொல்ல விரும்பி கன்க்ளூஷன்ஸ் ஸ்ருதி பரமா அப்படி சொல்லும்போது 39வது ஸ்லோகம் கடைசி பாகத்திலோ அந்த சிதாபாசம் பற்றி விவரிக்கப்பட்டது. 40வது ஸ்லோகத்தில் இப்போது கூட்டஸ்தம் இல்லைன்னா சித்து பற்றி விவரணை அப்படி பண்ணும்போது இந்த ரெண்டுத்துடைய சாராம்சம் என்ன எங்கே வந்து நிற்கிறதுன்னா இங்கே கொஞ்சம் சைடு டாபிக் சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா இந்த ஸ்லோகத்தில் 40வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் இருக்கிற ஒரு வார்த்தை அவிநாஷி அயம் ஆத்மா, அது கொட்டேஷனில் வச்சுக்கணும். அப்படின்னா அதை ஸ்ருதியிலிருந்து எடுத்த ஒரு 2 பதங்கள். அப்புறம் கீழே வரியில் எடுத்த ஒரு வார்த்தை வந்து மாத்ரா சம்சர்க. இது ரெண்டுத்து மூலமாகவும் கூட்டஸ்தனை பற்றி தான் ஸ்ருதி சொல்கிறது. என்ன இப்போது சைட் பாயிண்ட் நம்ம பார்க்கணும்னா இந்த 2 வார்த்தைகளும் எப்படி வந்தது அர்த்தம் பார்க்கலாம். யஜுர்வேதத்தில் 2 பாகங்கள் இருக்குது, 2 சாக்கைகள். சுக்ல யஜுர்வேதம் அண்ட் கிருஷ்ண யஜுர்வேதம். அந்த சுக்ல யஜுர்வேதம் பிருஹதாரண்யக உபனிஷத்து. ஏன்னா பிருஹதாரண்யக உபனிஷத்தில் வந்து பல விஷயங்களை கோட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஞாபகம் இருக்கா, போன வாரம் பார்த்தது ஐதரேய உபனிஷத்து, அப்புறம் பிருஹதாரண்யக உபனிஷத்து. முக்கியமாக நடுவில் நான் வேணுமனே தைத்திரியம் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏன்னா நாம் அதை படித்ததுனால.
கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு சேர்ந்தது தைத்திரிய உபனிஷத்து. இந்த சுக்ல யஜுர்வேத உபனிஷத்தான இந்த பிருஹதாரண்யகத்தில் மறுபடியும் இங்கே சுக்ல யஜுர்வேதத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்க 2 சாக்கைகள் இருக்குது மறுபடியும். அதில் காண்வ சாக்கை, அப்புறம் மாத்தியந்தின சாக்கை. காண்வ சாக்கை, கடசாக்கான்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரான்ச். அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, அந்த கதையெல்லாம் இப்போ வேண்டாம் நமக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு நான் சொல்கிறதுக்கு சம்பந்தம். ஸோ சுக்ல யஜுர்வேதத்தில் காண்வ சாக்கை, அப்புறம் மாத்தியந்தின சாக்கை. இங்கே என்னென்னா இந்த 2 பிரான்ச்சஸ்லையும் பிருஹதாரண்யக உபனிஷத்து தனித்தனியாக இருக்கு. அவ்வளோ பெருசு. அங்கங்கே சில பதங்கள் அதே தான், பட் அங்கங்கெங்கே சில மாற்றங்கள். அது ஏன் வந்தது, எப்படி வந்தது. 2 பிருஹதாரண்யக உபனிஷத்து இருக்கு. இப்போது இந்த முதல் வரியில் சொன்ன இந்த அவினாஷி அயம் ஆத்மானே இது இந்த கொட்டேஷன் காண்வ சாக்கைக்கு சேர்ந்த பிருஹதாரண்யக உபனிஷத்தில் எடுத்தது. அதுக்கு சங்கராச்சாரியர் பாஷ்யம் எழுதியிருக்கார். இந்த 2வது வரியில் வர மாத்ரா சம்சர்கனே இது மாத்தியந்தின சாக்கைக்கு சேர்ந்த பிருஹதாரண்யக உபனிஷத்தில் எடுத்தார். எதுக்கு எடுத்தார் அப்படின்னா, இந்த மாத்தியந்தின பிருஹதாரண்யக உபனிஷத்துக்கு நம்ம வித்யாரண்ய சுவாமி பாஷ்யம் எழுதியிருக்கார். அதனால் அவர் பாஷ்யம் எழுதின அதிலிருந்தே அவரே கோட் பண்ணுறாரு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்குது அங்கே 2த்துக்கும். ஆனால் 2த்துக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. 2 சொல்ல வந்தது ஒன்று தான், ஆனால் வார்த்தை டிஃப்ரெண்ட்டாக உபயோகப்படுத்துறது. அதனால் இந்த 2த்துலும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ இது தெரிஞ்சுக்கிறோம். என்ன அர்த்தம் இங்கே சொல்லப்பட்டது. இந்த கூட்டஸ்தனை பற்றி நல்லா விவரித்து பிரவிவேச்சித பிரகர்ஷனேன விசேஷேன விவரிக்கப்பட்டது. விவேச்சித பிரகர்ஷனேன விவேச்சித வெரி கிளியர்லி. என்னது, இந்த கூட்டஸ்த அயம் ஆத்மா அவிநாஷி, நசிஞ்சு போகாதது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே தான் இது அவிநாஷி மட்டுமில்லை, இன்னொரு மெயின் குவாலிட்டி கூட்டஸ்தம் பிரம்ம சைத்தன்யம் பற்றி சொல்லும் போதும் அசங்கஹ అనేది ரொம்ப முக்கியம். நாசனம் ஆகிறதில்லை, பட் எல்லாத்தோட சங்கம் இருக்கா, அதுக்கு ஏதாவது அட்டாச்மெண்ட் இருக்கான்னா அசங்கம்னு சொல்கிறதுக்கு கீழே மாத்ரா சம்சர்கஹ இது ஏவம். அந்த மாத்ரா சம்சர்கானி அந்த சென்டென்ஸு உபனிஷத்தில் இன்னும் கொஞ்சம் வரும். அந்த மாத்தியந்தின சாக்கைக்கு சேர்ந்த பிருஹதாரண்யக உபனிஷத்தில் 4, 3, 15 உங்கள் புஸ்தகத்தில் கூட ஏதோ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் அவங்க படிச்சிருப்பாங்க. ஆச்சாரியர்கள் இப்போ காமெண்ட்ரி எழுதணும்னா, நான் இந்த விவரம் கூட சொல்கிறது எதுக்குன்னா, எந்த அளவுக்கு சமயம் கொடுத்து வாழ்க்கை முழுசாக அப்படி ஆழமாக சாஸ்திரத்தின்னு படிக்கிறதுன்னா என்ன, நம்ம எங்கோ மேலோட்டம் சும்மா அப்படி தொடரும். அவ்வளவு பண்ணணுமா, அவ்வளோ படிக்கணுமான்னா யாருனாலையும் எல்லாமே படிக்க முடியாது. பிரஸ்தானத்திரையுமே படித்தா வாழ்க்கையில் பெரிய விசேஷம்தான், பெரிய விசேஷம். அதுக்கே சமயம் பத்தாது. முழுசாக டைம் கொடுத்தா பண்ணலாம், அது ரொம்ப சின்ன வயசில் கொடுத்தா. அப்புறம் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நமக்கு கூட சாஸ்திரத்தில் இது புரியறதோ இல்லையோ, இது கஷ்டமாக இருக்கும். இப்போது வரப்போகிற ஸ்லோகங்கள் எல்லாமே ரொம்ப டர்ஸ் ஸ்லோகாஸ், எல்லாம் டெக்னிக்கல் தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம லெவலுக்கு இப்போது கிராஸ் பண்ணுறதுக்கு வேண்டியது நான் ஜஸ்ட் ஒரு க்ளூ கொடுத்துட்ருக்கேன், அதோட தான்.
நம்ம எந்த அளவுக்கு கீதா இது எல்லாமே கூட உபனிஷத்துகள் ரொம்ப ஸ்ரத்தையாக அதெல்லாமே கூட கேட்டுகிட்டே இருக்கணும். நம்ம கேட்டோம், நமக்கு என்னமோ புரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறோம். ஞான நிஷ்டை வரத்துக்கு, அந்த கம்ப்ளீட் கிளாரிட்டி வரத்துக்கு படித்து தான் ஆகணும். மடுப்பும் பல வகையாக பல டைரெக்ஷன்ஸில் பல ஆங்கிள்ஸில் படிக்கணும். முக்கியமாக இந்த 3 அப்பப்போ இந்த பிரகரண கிரந்தங்கள். இங்கே பாருங்கோ, மாத்ரா எதுக்கு மாத்ரா என்றாருன்னா, மாத்ரான்னா பஞ்ச தன்மாத்திரர்கள். இந்த மாத்ரானே வார்த்தை எப்படி வந்தது? மாத்ரா அதில் 2 தாத்து இருக்கு. மா முதல் எடுத்துக்க வேண்டியது. மான்னா மீயந்தே ஞாயந்தே அனேன இது மா. மீயந்தே ஆக்சுவலாக சிம்பிள் அர்த்தம் எடுத்துட்டால் இந்த மாத்ரா అనేది வந்து மெஷர்மெண்ட்டுன்னு இருக்கும். அதனால தான் மாத்ரா பலம் சாமசந்தான. ஒரு அக்ஷரத்துக்கு நடுவில் இருக்க வேண்டிய இடம், அதுக்கு கொடுக்க வேண்டிய எம்ஃபசிஸு கிராமட்டிக்கலில் எடுத்தா. ஆனால் வேதாந்தம் எடுத்த மாத்திரான்னா ஞாயந்தேன்னு சொல்லிட்டோம். மீயந்தே எது ஒரு அறிவுன்னு தெரிவிக்கிறதோ, ஒரு அறிவு ஏற்படுத்துகிறதோ, அறிவு ஏற்படுறதுக்கு நமக்கு 5 சோர்ஸஸ் தான் இருக்கு. 5 சோர்ஸஸ், 5 ஞானேந்திரங்கள். ஒரு ஞானேந்திரத்துக்கு இருக்கிற அந்த சக்தி, பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, மணக்கிற சக்தி, அது மாத்திரா. அதனால தான் பஞ்ச தன்மாத்திராஸ் ஒரு பஞ்ச மகாபூதத்துக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஒரு பஞ்சமகாபூதம் அதோடைய தன்மாத்திரா, அது மட்டும் தன் மாத்திரை, அது மட்டும் அங்கே ஸ்பெசிஃபிக்காக வியக்தமாகும். அதனால் ஞாயந்தே மீயந்தேன்னா மெஷர் பண்ணி அந்த விஷயத்தை அது தெரிவிக்கிறது, தெரிவு செய்கிறது. அப்படி பண்ணு. அந்த த்ரல் அனே இன்னொரு தாத்து இருக்குது, அது சேர்ந்ததுனால மாத்திரை ஆயிடுச்சு. அது எல்லாம் பாணினி கிராமர். ஜஸ்ட் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மாத்ரா சம்சர்க, அந்த புரதாரண்யக உபனிஷத்தில் மாத்ரா சம்சர்க தூ அஸ்ய பவதி. அது இந்த பஞ்சமகாபூதங்களும் தன்மாத்திரைகளும் அதனால் உருவாக்கப்பட்ட இந்த விஜானமய கோஷம், அப்புறம் அதில் அது கூட சம்சர்க்கம்னா தொடர்பு ஏற்பட்டு தான் அந்த சிதாபாசம் అనేది அங்கே ஜீவானே ஒரு கல்பனை வந்தது. ஆனால் அங்கே அந்த சம்சர்க்கம் மாத்திரா கூட பஞ்சதன்மா அப்படியே அங்கே அதனால தான் ஆயிடுத்து தவிர அங்கே உண்மையாக சம்சர்க்கம் இல்லை. இது ஏவம் அசங்கத்வஸ்ய கீர்த்தனாத். சார் அது சொல்லிட்டு என்ன சொல்கிறது, அது சம்சர்க்கம் இல்லை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தவிர உண்மையாக சம்சர்க்கம் இல்லை. பிரம்ம சைத்தன்யம் கூட்டஸ்தம் அசங்கமாகவே இருக்கு, அவிநாஷியாக இருக்குது. இந்த 2 பாயிண்ட்ஸு 2 விதமாக 2 உபனிஷத்தில் வந்தது. சரியா? இது விஷயம். அதை பேசி முடித்ததுக்கு பிறகு இங்கே இன்னும் கூட ஒரு பாயிண்ட் சொல்லணும். బృహదారణ్యక ఉపనిషత్తుని சொல்கிறதுனால இந்த அவிநாஷி అనేది ஆல்ரெடி மைத்ரேயி கிட்ட வேறு பேசியிருக்காரு. இது எங்கே வந்துச்சு எதுக்குன்னா 2-3 கோட் பண்ணுறாரு. இது முன்னாடி அந்த சம்வாதம் நடக்கும்போது மைத்ரேயிக்கு யாக்ஞவல்கருக்கு நிறைய விஷயம் கேட்டதுக்கப்புறம் அந்த அம்மா எப்போ இந்த ஜீவனை பற்றி பேசும்போது இது கூட அவிநாஷி இல்லைன்னு சில இடத்துல சொல்லப்படும். ஏன்னா ட்ராவல் பண்ணுறது இல்லையா? ஓகே, இப்போ கூட வரப்போகிறது அந்த ஆர்குமெண்ட்டு. அப்புறம்
39வது ஸ்லோகம் கடைசியில் பார்த்தோம்னா அங்கே வந்து தானியேவ அனுவினஷ்யந்தி, ஷரீரம் இன்டலெக்ட் இருக்கும்போது அங்கே சிதாபாசம் ரிஃப்ளெக்ட் ஆகி அங்கே ஜீவபாவம் ஏற்பட்டு அது நடக்கிறது. சரீரம் எப்போ இறந்து போகிறதோ, மனசு இல்லாமல் ஆகிறதோ, சிதாபாசம் இல்லாமல் ஆகிடும், நசிஞ்சு போகிறது. அதே 2 விதமாக சொல்கிறது. அணு வினஷ்யந்தி, அது கூடவே அதுவும் போயிடும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கான்ட்ரடிக்டரியாக உபனிஷத்துகள் பேசுகிறதுனால அந்த கான்ட்ரடிக்டரியாக இருக்கிற விஷயங்கள்னு தான் ஒரு சந்தேகமாகிடுது. வித்யாரண்ய சுவாமி நமக்கு விவரிக்கிறார். ஸோ 39வது ஸ்லோகத்தில் ஆல்ரெடி அப்படி சொன்னதுனால அப்படி இல்லை. அது பேசும்போது அங்கே மைத்ரி என்ன சுவாமி என்னை வந்து நீங்கள் பிரமலம் தள்ளி விட்ருங்கன்னு கேட்டான். யூ ஆர் புஷிங் மீ இன் டு த டெல்யூஷன். சிதாபாசம் அப்புறம் ஜீவர் ட்ராவல் பண்ணும், வேறு லோகம் போவான். அப்படின்னா கொஞ்சம் இன்னும் புரியல அவங்களுக்கு கூட விஷயம். அப்போது அந்த இடத்துல இந்த காண்வ சாக்கைக்கு சேர்ந்த பிருஹதாரண்யகோபனிஷத்தில் யாக்ஞவல்யர் மைத்ரேயி கிட்ட நவ அரே அகம் மோகம் பிரவீமி, இந்த அரே அనే வார்த்தை அடிக்கடிக்கு உபயோகப்படுத்துவார். மை டியர் மைத்ரி, அரே ஒழுங்காக கேட்குறியா, புரியுதா? என்னென்ன நானும் மோகம் ஒன்றும் உருவாக்குற மாதிரி பேசலை. நவா ஏ மைத்ரி, மோகம் ந பிரவீமி, ஐ எம் நாட் கன்ஃபியூசிங் யூ ஆர் டெலிடிங் யூ அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது ஒழுங்க புரிஞ்சுக்கோ. அவிநாஷீவா அரே அயமாத்மா அனுச்சின்ன தர்மாக. இந்த அவிநாஷி பார்த்து இங்கே வார்த்தை வந்தது. இது மட்டும் எடுத்தார் இங்கே இப்போ ஆச்சாரியர். அவிநாஷியான அந்த அயம் ஆத்மா எதுக்கு எந்த தர்மங்களும் அதுக்கு எஃபெக்ட் ஆகலையோ, அது அப்படியே அன்டச்சாக இருக்கிறதோ, அவிநாஷம் இருக்கிறதோ, அதை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கே தவிர இந்த ட்ராவல் பண்ணுறது போகிறது అనేది சத்தியம் கிடையாது అనేది தெரிஞ்சுக்கொண்டார். ஸோ அந்த அவிநாஷி வார்த்தை எங்கேருந்து வந்ததுனுக்காக சொல்கிறேன். ஸோ அது ஒன்று கூட அங்கே நடந்த விஷயம். அடுத்தது இப்போது 41வது ஸ்லோகம். ஜீவாபேதம் வாவகில ஷரீரம் ம்ரியதே ந சஹா இத்யத்ர ந விமோக்ஷோர்தஹ கிந்து லோகாந்தரே கதிஹ. இங்கே ஒரு கேள்வி அனுப்புகிறான் பூர்வபக்ஷி. என்னன்னா, இந்த ஜீவ அபேதம் அப்படின்னா இது கொட்டேஷனில் வச்சுக்கோங்க. இது வந்து சாந்தோக்கிய உபனிஷத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கேன்னு அவன் கோட் பண்ணுறான். சாந்தோக்கிய உபனிஷத்தில் சரி, அங்கே மேலே அதெல்லாம் விவரித்து முடித்ததுக்கப்புறம் இவனை வேறு சந்தேகம். ஜீவாபேதம் அது இங்கே கொஞ்சம் என்னமோ வரும். அங்கே அந்த வார்த்தை அங்கே நின்று எடுக்கு சாந்தோக்கிய உபனிஷத்தில். ஜீவாபேதம் வாவான்னா இங்கே உண்மையாக ரொம்ப உறுதியாக சட்டன்லி அங்கே வந்து ஜீவனை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அபேதம்னா நெகேட்டட், ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எப்போ அப்படி நெகேட் பண்ணதுனால இப்போ இவர் கூட சொன்னார்ல 39வது ஸ்லோகத்தில், எப்போ சரீரம் நசிஞ்சு போகிறதோ, மைண்ட் டிசால்வ் ஆகிறதோ, அந்த சிதாபாசம் ஆல்சோ டிஸப்பியர் என்னார். அனுவினஷ்யந்தி, நாசனமாயிடுவேன். அங்கே விட சாந்தோக்கியம்னு சொல்லியிருக்கு. ஸோ சரீரம் ரியத்தே. அப்புறம் ஆனால் இங்கே
சாந்தோக்கியபனிஷத்தில் சொன்னது இந்த சென்டென்ஸ்கள், சரீரம் நசிஞ்சு போனால் ஜீவ சிதாபாசம் நசிஞ்சு போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜாக்கிரதை புரிஞ்சுக்கோங்க. என்ன இப்போ தான் 2 பற்றி பேசியிருக்கோம். இப்போ இங்கே என்னன்னா, சரீரம் போயிடுச்சுன்னா சிதாபாசம் போகும், அது கூட நசிஞ்சு போடும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சாந்தோக்கியோபனிஷத்தில் நோ 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 கில சரீரம் மிரியத்தை ந சஹ சிதாபாசம்னா ஜீவ நசிஞ்சு போகிறதில்லை. ஹீ இஸ் நாட் கெட்டிங் டிஸ்ட்ராய்டு. அப்படி நீ கேட்குறா. அப்போது என்ன இருந்திருக்கணும் அவன் மனசில் கேட்கும்போதோ, அப்போது சிதாபாசம் ஜீவ கூட அவினாஷிதா, ஏன்னா நசிஞ்சு போகிறதில்லை, உபனிஷத்தை சொல்லிச்சேன். அப்படின்னா சுவாமி சொல்வார், இவன் என்ன ஸ்டாண்ட் பாயிண்டில் எங்கே திங்க் பண்ணுற, எங்கே ஸ்டக்கப் ஆகிட்டான்னா, கூட்டஸ்தன்னு ரிஃபர் பண்ணிக்காம ஜீவ பாவத்தினு ஜீவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அது தனியாக பார்க்குறான். நம்ம மிக்சர் தானே பேசணும். இங்கே ஒன்று பேசணும்னா கூட்டஸ்தனை பற்றி பேசலாம், ஜீவ பேசினா கண்டிப்பாக மிக்சர் தான். என்ன சொன்னோம், பிரதிபிம்பம் பிம்பம் இல்லாமல் இருக்காது, மீடியம் இல்லாமல் இருக்காது. ஆனால் பிம்பம் அப்படி இருக்கும் இல்லையா, மீடியம் இல்லைன்னு பிரதிபிம்பம் இல்லைன்னு முகத்துக்கு என்ன ஆகி போச்சு, இப்போ ஒன்றும் ஆகலை. ஆனால் இவனுக்கு மைண்டு அங்கே போகமாட்டேங்குது. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நல்லா தெரியறதுனால வித்தவுட் ரிஃபரிங் த கூட்டஸ் தான் இவன் இதை எடுத்துக்கிறதுனால இவனுக்கு இப்படிப்பட்ட சந்தேகம். அப்போது அங்கே ஜீவா கூட சிதாபாசம் இறந்து போகாதே அப்படின்னு கேள்வி கேட்குறான். அதுக்கு பதில் ஆச்சாரியர் 2வது வரியிலே பதில் கொடுக்குறாரு. அப்படியே நீ கேட்டா இதி அத்திர இதி யத்ர அத்திர சாரி இத்தியத்திர இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி சொல்லியிருக்கிறதானே நீ ஒருவேளை கேள்வி கேட்டா, நான் அப்படி இல்லை, நீ நினச்சிக்கிறது தப்பு, உனக்கு புரியல. சரீரம் போனால் ஜீவாத்மா அந்த ஜீவ நசிஞ்சு போகமாட்டான்னு அர்த்தம். விமோக்ஷோர்த்தா ந விமோக்ஷா, அதுக்கு மோக்ஷம் அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ, அப்படி அதுக்கு விநாசனம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. டெம்பரர்லி இட் வில் ட்ராவல். அப்போ என்ன தெரியும், கிந்து தென் லோகாந்தரே கதிஹி, லோகாந்தரே இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இந்த இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போனதுனால அது சாஸ்வதம்னு சொல்லலையே. நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுனது எவ்வளோ நாளைக்கு, மேபி ஒரு கல்பம் மொத்தம், சிருஷ்டி முதல்ல சிருஷ்டி பிரளயம் வரைக்கும் கூட இருக்கலாம். பிரளயம் ஆனதுக்கப்புறம் கூட மறுபடியும் அந்த அன்மேனிஃபெஸ்ட் கூட போகலாம், ஆனால் மறுபடியும் வரலாம். இப்படி அநேக சிருஷ்டிகள் வந்துட்டு போயிட்டே இருந்தால் கூட அது சாஸ்வதம் இல்லை. லட்ச வருஷமாக இந்த குகைக்குள்ளே இருட்டு இருக்கு சார், நீ எந்த கணக்காவது சொல்லிக்கோ. ஆனால் த மோமெண்ட் யூ லைட் த மேட்ச் பாக்ஸ், இருட்டு போகிறதா இல்லையா? அதனால தான் நீ எவ்வளோ கணக்கு சொன்ன டைம் இதெல்லாம், there is no value for it. அது மட்டும் இல்லை, அது அசல் இல்லவே இல்லை. ஆனால் இல்லாததுக்கு ஜாத்தகம் எதிர மாதிரி இந்த பேச வேண்டியிருக்கு, இது இல்லை. ஸோ என்ன புரிஞ்சுக்கணும், அங்கே எதுக்கு சொன்னாங்கன்னா லோகாந்தரம், இன்னொரு இடத்துக்கு போகிறத தவிர. சுவாமிஜி கொடுக்குற எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரியில் நிவசிக்கிறவனும் சில வாட்டி வேறு கண்ட்ரி போனால் அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க. ஸோ தே லீவ் திஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் தே வில் டேக் த சிட்டிசன்ஷிப் தேர். டியூவல் பற்றி எனக்கு தெரியாது பொதுவாக. சப்போஸ் ஒரு 20 வருஷம் கழிச்சு இன்னொரு இடத்த போய் அங்கே வாழ ஆரம்பித்தான்னா அந்த கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் விட்டுட்டு இன்னொரு அந்த கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி. ஆனால் இப்படி போயிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு கூட்டஸ்தன மாதிரி இது சாஸ்வதம் அசங்கம்னு சொல்ல முடியாது.
అసలు இந்த ట్రావెలింగ్ బిజినెస్సే కూటస్థనికి இல்லை, பிரம்மனுக்கு இல்லை. கூட்டஸ்தன் வரவும் இல்லை, பிரம்ம சைத்தன்யம் போகவும் இல்லை. நீ நம்ம நினைக்கிற இந்த வரப்போகிற இந்த ஜீவ ஆல்சோ ஷியர் இல்லூஷன். எப்படி? சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் தான். கண்ணாடிలో ప్రతిబింబం பார்க்குறோம். இப்போ ప్రతిబింబం సత్యమని சொல்லுவியா போயன்னு சொல்லுவியா? சத்தியம்னு சொன்னால் இருக்கணும் அப்படியே, போயன்னு சொன்னால் காணாமே இருக்கணும். இது ரெண்டு மிக்சர். அதுதான் ஃபன்னி காம்பினேஷன்னு சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் இல்லைன்னு, கனவு பார்க்குறோம். கனவுக்குள்ளே தூங்கிறதுக்கு முன்னாடி இருந்தது வேக்கர் கனவுக்குள்ளே போனதுக்கப்புறம் கனவு பார்க்குறேன், அங்கே வேக்கரே இல்லை. சரி, என்னமோ நடந்துச்சு தெரிஞ்சு, அது மெமரியில் இருந்துச்சு, ஞாபகம் வந்தது. இப்போ அந்த கனவு சத்தியமாக இருக்கா இல்லையா? ஆனால் இருக்கே அந்த சமயத்தில். எங்கே இருக்கே? சும்மா இருக்கே. அப்போ இருந்தது ஏன் இல்லை? இப்போது நாசத்தோ வித்யதே பாவகா நாபாவோ வித்யதே சதா. இருக்கிறது இல்லாமல் ஆகக்கூடாது, இல்லாதது இருக்க போகிறது இல்லைன்னாரு. அப்போ என்ன நடக்கிறதுன்னா, அதனால தான் இட் இஸ் நாட் தேர். முன்னாடி இல்லை, அப்புறம் இல்லைன்னா என்ன சொன்னார்? அதுக்கு பகவத்கீதையில் ஸ்லோகம். அதனால இப்பவும் இல்லை. ஆதாவந்தேச்ச மத்தியேச்ச இல்லை. அதுக்கு நம்ம ட்ரீமை பற்றி திங்க் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ ட்ரீம் எப்படி இல்லை அது சொல்கிறோமோ, இந்த நினைவு கூட இல்லை. கனவுல ஜீவனுக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கோயிங் ஆன், தட்ஸ் ஆல். அங்கே மூச்சு வாங்குகிறோம், அங்கே ஓடுறோம், அங்கே கீழே விழுறோம், அங்கே ஆஹான்றோம் ஓஹான்றோம், எல்லாமே இருக்கு. பட் ஏதாவது சத்தியமாக அங்கே நடந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இங்கே இந்த சரீரம் மேலே கூட எஃபெக்ட் காட்டும். அப்புறம் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிறதோ, மூச்சு வேகமாகிறதோ எல்லாம் ஆகிடுது. அப்படியே இருந்திருக்கிறது. ஸோ இப்போ என்னன்னா, இந்த ட்ராவலிங் இதெல்லாம் சத்தியமும் கிடையாது, அது இல்லவே இல்லை. எப்படின்னா கனவு இல்லை, நினைவும் இல்லை. அப்போ இருக்கிறது எப்பவுமே இருக்குன்றது அது அவிநாசியாக இருக்குது, அசங்கமாக இருக்குது. ஸோ இங்கே ஆன்சர் என்ன சொன்னார்? இப்போது லோகாந்தரம் சொல்லிட்டு பகவான் கீதையிலோ இதே விஷயத்தின் இந்த லோகாந்தரம்னா வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி. அதான் இப்போது ஒரு வீட்டில் இருந்து ஒருத்தர் காலி பண்ணி அடுத்த வீட்டுக்கு போயிட்டார், இல்லை இந்த ஊர் காலி பண்ணி இன்னொரு ஊருக்கு போனார். இந்த ஊர் இடம் மாறிச்சு தவிர ஆள் போலையே. இல்லை. ஜீவா கூட அப்படி தான் ட்ராவலே பண்ணுற தவிர அது சத்தியமும் கிடையாது, நித்தியமும் கிடையாது, அவிநாசியும் கிடையாது, விநாசனம் இல்லாத விநாசனம் இருக்குது அதுக்கு. அது எப்போ இருக்குன்னா, நீ எப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுறியோ அது ட்ரீமில் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ட்ரீம் இல்லை, ட்ரீம் நாசனம் ஆகி போயிடுது. நாசனமாகி அப்புறம் அது ஒன்றும் இல்லைன்னு கூட நீ டிக்ளேர் பண்ணுற. இப்போ நினைவும் அப்படி டிக்ளேர் பண்ணும் ஞானத்தினால. இங்கே ஜீவனும் கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது, எல்லாமே ஆடட் கலரிங் தான். இந்த ஆடிங் கலரிங் எல்லாம் குறைச்சிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் க்ளீனிங் ப்ராசஸ். அதே ஜீவாத்ம தேகாத்ம பாவத்தை விடுறது. அதனால் அப்படி பதில் கொடுத்தாரு அவனுடைய சந்தேகத்துக்கு. அடுத்தது 42வது ஸ்லோகம். நாஹம் பிரம்மேதி புத்யேத சவிநாஷீதி. நாஹம் புத்யே, அது சேர்க்கணும். நாஹம் பிரம்மேதி புத்யேத ச புத்யேத சஹ விநாஷீதி சேன்ன தத். சரி, ரெண்டு ஏதோ ஒரு பக்கம் ஆட் பண்ணலாம்.
सामानाधिकरणस्य बाधायामपि संभवात्. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறான். சரி, அது விநாசனம் இருக்கிறது தான். தற்காலத்துக்கு உபனிஷத்து சொல்கிறது இந்த ட்ராவலிங் பண்ணுறதுனால லோகாந்தரம் தான். அந்த விதத்தில் சரீரம் போனால் ஜீவனும் இறந்து போகிறதில்லை. இது சாதாரணமாகவே வேதாந்தம் படிக்கணும் எல்லோரும் நினைக்கிறோம். நான் சத்தி போனதுக்கு அப்புறம் எங்கே போக போகிறேன், நல்ல இடத்துக்கு போகணும், நல்ல ஊருக்கு போகணும், நல்ல லோகத்துக்கு போகணும், அப்புறம் எனக்கு நரக்கத்துக்கு கொண்டு போகக்கூடாது, இல்லைன்னா நல்ல இடத்துல பிறக்கணும், கஷ்டம் இருக்கக்கூடாது, எல்லாம் நினச்சிக்கிறோம். அப்படின்னா அப்புறம் யாராவது அவர் போயிட்டார், அவர் கிளம்பிட்டார், போயிட்டார். எங்கே யார் போயிட்டான்? யாரோ போகிறான். அது கிளியர் தான். சரீரத்துக்கு அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு கனெக்ஷன் கொஞ்சம் நாள் தான். அது இதில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அது முடியாத போது பை பை போதும், நீ ரொம்ப நாள் எனக்கு உதவி பண்ண, நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் வேறு இடத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு இன்னொரு தேகத்துக்கிட்ட போகும். நான் வாசாம்சி ஜீர்ணானி, தட் இஸ் ஓகே. அது ஃபஸ்ட்டு லெசன் எல்கேஜி. சரி, இப்படி பேசும்போது இவனுக்கு அப்போ என்னன்றீங்க, ஜீவக்கு நாசனம் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? ஜீவ అనేది అసలు இல்லவே இல்லை అనుவீங்களா? ஆனால் இல்லவே இல்லை అనేది பாயிண்ட் எடுக்கல. அவன் என்ன சொல்கிறான், நாஹம் பிரம்மே ந அஹம் பிரம்மா இதி புத்தேத சவிநாஷி இதி சேத் ந தத். கேள்வி என்னன்னா, இப்போது இந்த ஜீவ விநாசனம் நாசனமாகி போகிறதா இருந்தால் இல்லை இல்லவே இல்லைன்னா அது எப்படி அப்போது தான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கும்? அகம் பிரம்ம இத்தி ந புத்தியேத, அது தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ அப்பா கிளாஸுக்கே வர வேண்டாம். வேதாந்தம் கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது, சும்மா சும்மா இரு. நான் புத்தேத ஏன்னா ச விநாசி, அது விநாசனமாகிறதா இருந்தால் ஹவ் இட் வில் கம் டு நோ ஐ ஆம் பிரம்மன். இப்போ ஜீவன் தானே தெரிஞ்சுக்கணும் நான் பிரம்மனே, வேறு யாராவது புதுசாக தெரிஞ்சுக்க போகிறானா? அதே ஆள் தான் கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் பஞ்சதசம் அதெல்லாம் கேட்டு அப்புறம் குரு சொல்ல கேட்டுக்கோ, நல்லா கேளு, தத்துவமசி. மறுபடியும் சொல்கிறீங்க தத்துவமசி 9 வாட்டி சாந்தோக்கிய உபனிஷத் சொன்னதுக்கப்புறம் இப்போ சொல்லு என்ன சொன்ன, ஓகே தத்துவமசி అని குரு கிட்ட காட்டிட்டான். இப்படி ஏய் மக்கு இல்லைடா, இன்னொரு 10 வாட்டி சொல்லித்தரேன். வாச்சார்த்தம் லட்சார்த்தம் பாகத்தியாக லட்சணம் எல்லாம் சொல்லுவேன், அப்போ அது புரியுமான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன பதில், அகம் பிரம்மாஸ்மி குரு, புரிஞ்சிச்சு எனக்கு. இப்போது அப்படி இருக்கிறவன் அவன் தானே சொல்லணும். அப்போ ஜீவ అనేది நாசனமாகிற பொருளாக இருந்த விஷயமா ஹவ் இட் கம் டு, அது பிரம்மன் எப்படி தெரிஞ்சுக்கும் அண்ணா? நல்ல கேள்விதான். இது சேத், ஒருவேளை நீ அப்படி கேள்வி கேட்டா நோ நோ, ஏன் எல்லாத்துக்கும் நோன்னு சொல்கிறீங்க? நீங்கள் குருவாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் நோன்னு சொல்லுவீங்களா? அப்படி இல்லை. இப்போ நான் குரு கிடையாது, ஒன்றும் கிடையாது, சத்தியம் அது இல்லை. இது சேர்த்து அப்படி ஒரு நாள் நீ கேட்டால் நான் தத்து அது கரெக்ட் இல்லை. அப்போ என்ன, எதனால் கரெக்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, சாமானாதிகரணஸ்ய பாதாயாமபி சம்பவாத். இங்கே தான் ரொம்ப டெக்னிக்கல் டிஸ்கஷன் இந்த விஷயம் என்னன்னு கொஞ்சம் பார்க்குறோம். சாஸ்திரம் இந்த ஜீவனம் அவே நித்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு செய்கிற விசாரணத்தில்
ரெண்டு வகையான விசாரணை அது ஃபாலோ பண்ணும். ரெண்டு வகையான இது ஆக்சுவலாக பதம் புதுசாக இருக்கலாம், இல்லைன்னா மறந்து போயிருக்கலாம். 7வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகத்திலேருந்து 13வது ஸ்லோகம் வரைக்கும் ఈ సామానాధికరణం అన్న என்ன అనేది அங்கே விவரிச்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப இப்படி 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 ட்விஸ்ட் ஆகி போகிறதுனால எங்கே என்ன படித்தேன் ஒன்றுமே தெரியல சார். இன்றைக்கி வரோம் என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க, ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஏதோ புதுசாக என்னமோ சொல்கிறீங்க, அந்த சாக்கா இந்த காண்டம் அந்த காண்டம்னு பரவாயில்ல சொல்லியிருக்காரு அங்கே. ஓகே, இந்த ஜீவா இல்லை பிரம்மம் இந்த விசாரணை வரும்போது ஸ்லோலி ஐ வில் டெவலப் த தாட். இது கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னா ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்கிறேன், சிம்பிளாக கவனிச்சுக்கோங்க. பொதுவாக குடம் நமக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு விஷயம். இந்த சாமானாதிகரண்ய பாதாயாம் அப்படியே இது ஒன்று வச்சு அது அதனால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுனால இட் இஸ் பாசிபிள் சம்பவத்தை அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலாம். அதுதான் விஷயம். இப்போ என்னன்னு அது புரியல, அது விவரிக்கலைன்னா அப்புறம் பிரயோஜனம். சரி, என்னோடய கையில் குடம் பார்க்குறீங்க. ஐ ட்ராப்டு த பாட் டவுன். குடத்தை நீ கீழே விட்டுட்டா, ஏதோ வேணுமனோ தெரியும். ஸ்டேட்மெண்ட் 1, குடம் கீழே கையிலேருந்து விட்டு போச்சு. 2வது குடம் உடஞ்சி போச்சு. 2வது ஸ்டேட்மெண்ட், த பாட் புரோக்கன். எப்போ குடம் உடஞ்சி போச்சு, ஜாக்கிரதை கேட்கணும், குடம் உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறானோ அந்த சமயத்தில் என்ன நடந்தது? மண்ணு இல்லாமல் ஆயிடுதா? மண்ணு 3வது ஸ்டேட்மெண்ட்டு, மண்ணு சேக்கரமாக இந்த குடம் உடஞ்சி போச்சான்னு விஷயம் சொல்லும்போது மண்ணு உடஞ்சி போச்சா, மண் ஏதாவது ஆயிடுச்சா, மண் ஏதாவது காணாமல் போச்சா? ஒன்றும் ஆகலை. அப்போ என்ன உடஞ்சி போச்சு? நாம ரூபம் உடஞ்சி போச்சு. 4வது ஸ்டேட்மெண்ட்டு, குடம் உடஞ்சி போச்சுன்னு சொல்லும்போது மண்ணு எக்ஸ்க்ளூடெடு சேர்க்கலை, மண்ணுன்னு சேர்க்கலை. எப்போ நம்ம குடம் உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறோமோ மண்ணு பற்றி சொல்லலை, அந்த மண்ணுக்கு இருக்கிற நாம ரூபம் பற்றி சொல்லுறோம். அதனால் அடுத்த ஸ்டேட்மெண்ட், நாம ரூபம் போச்சு. என்ன பாட் மேக்கர் குடம் பண்ணும்போது கூட அவர் எதுவுமே மண்ணுன்னு அவர் தயார் பண்ணல, மண்ணுக்கு ஒரு நாமரூபம் கொடுத்தார். எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறோம்னா, ஒரு சப்தத்தை நீ உபயோகப்படுத்தும் போதும் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அது எல்லாத்தையும் நார்மலாக கூட அது ஒரே சப்தத்தினி பல இடத்துல பல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பல அர்த்தத்தில் கான்டெக்ஸ்ட் அக்கார்டிங் டு அதை விவரிக்கலாம். அப்படி ஒரே வஸ்துன்னு பற்றி ஒரே சப்தம் 2-3 விஷயங்கள்னு 2-3 சந்தர்ப்பங்களும் 2-3 விதவிதமானது குறிக்கிறதுன்னு சொன்னால் அது சாமானாதிகரணம். விஷயம் சொல்கிறது ஒன்று தான், ஆனால் இப்போதைக்கு இங்கே அது சொல்லும்போது என்னது, இங்கே குடம் உடஞ்சி போச்சுன்னு விஷயத்துன்னு சொல்லும்போது மண்ணும் எக்ஸ்க்ளூடெடு. ஃபர்தர் 2 இன்னும் இதே நான் இன்னொரு விதமாக இப்போ சொல்கிறேன் இந்த விஷயத்தின். இதே விதம்னா குடம் உடைய வெயிட் என்ன பாருங்கள், கான்டெக்ஸ்ட் மாறிச்சு. உடஞ்சி போச்சுன்னு சொல்லும்போது மண்ணுன்னு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம், நாமரூபம் உடஞ்சிச்சு. குடத்துடைய வெயிட் என்னான்னு சொல்லும்போது 200 கிராம் 1 கிலோ என்னோம். இங்கே மண்ணு இன்க்ளூடடா எக்ஸ்க்ளூடடா? மண் இன்க்ளூடெடு. அப்போ என்ன ஆயிடுச்சு,
குடம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் குடம் பற்றி பேசும்போது குடம் உடஞ்சி போச்சுன்னு சொல்லும்போது நாமரூபம் மொத்தம் போயிடுச்சன்னோ மண்ணுன்னு நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஆனால் குடம் வெயிட் பற்றி சொல்லும்போது நாமரூபத்துக்கு அசல் முக்கியத்துவம் இல்லை, மண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் இல்லையா? ரெண்டு விதமாக இன்டர்பிரேட் பண்ணானா, உதாரணம் சொன்னது இதுக்கு தான், கான்டெக்ஸ்ட்டு தகுந்த மாதிரி அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி தத்துவமசி ஆர் அகம் பிரம்மாஸ்மியில் கூட இந்த மாதிரி ஒரு நீ விசாரணை பண்ணி செய்ய வேண்டியது இருக்கு. இதுதான் பாகத்யாக லட்சணம், ஜஹ அஜஹ லட்சணம் అని அங்கே 7வது அத்தியாயத்தில் சொன்னதுன்னு சொன்னோம். ஆனால் சாமானாதிகரணம் అనేది இன்னும் கொஞ்சம் விவரிக்கிறேன், அப்போ புரியும். சரி, இப்போ இந்த எனாலிசிஸ் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சிம்பிளிஃபை பண்ணால், திரவிய பிரதானம், திரவியத்துக்கு பிரதானம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா வெயிட் பற்றி பேசியிருக்கேன். திரவியம் அப்பிரதானம் நாட் இம்பார்ட்டன்ஸு கொடுக்கலன்னா டிஸ்ட்ரக்ஷன் பற்றி பேசியிருக்கேன். இப்போ ரெண்டு விதமாக ஆயிடுச்சு இல்லை? இன்னொரு கூட ஏதாவது பேசலாம், உள்ள ஸ்பேஸ் பற்றி, ஜலம் ஊற்றி, ஏதோ ஒன்றும் ரெண்டு சொன்னோம். இது மனசில் வச்சுக்கிட்டு இது உதாரணம் கொடுத்தோமா? இப்போது தார்ஷ்டாந்தம் மகா வாக்கியத்தில் கூட இப்படி தான் என்ன அவனுக்கு கேட்டுட்டான் இல்லை, அந்த மகா வாக்கியம் எப்படி தெரிஞ்சுக்குவான், யார் தெரிஞ்சுக்குவான்னு சொல்லி. அதனால் அந்த மகா வாக்கியம் கூட அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு விதமாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். அப்போது இந்த சாமானாதிகரண்யம் அப்புறம் அதில் வேறு ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கான்னு பார்த்தா, இப்போது நம்ம சப்ஜெக்டிவாக வரும், விஷயத்துக்கிட்ட வரும்போதோ தார்ஷ்டாந்தம் உண்மை நான் అని சொல்லும்போதும் இது ரெண்டு விதமாக இன்டர்பிரட் பண்ணலாம். இல்லைன்னா சாதாரண மக்கள் ஒன்றாவே புரிஞ்சுக்கிட்டு ஒன்றாவே சொல்லுவான். என்ன அவங்களுக்கு இந்த சிதாபாசமும் கூட்டஸ்தமும் அது இது எதுவுமே தெரியாது. நானுன்னா நான் தான் சார் அப்படின்னு. ஆனால் விசாரணைக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியறது, இந்த நான்னு சொல்லும் போது ஒரு விதமாக ஒரு மீனிங் ஐ என்ன, நான் இஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மா. சரி, ஏன்னா கொஞ்சம் ஜீவ ஆத்மா பற்றி கூட எங்கெங்கோ கேட்டோம்னு வச்சுக்கோங்களோ, எல்லோரும் சொல்லலாம் ஜீவா வேறே லோகத்துக்கு போவானாமா, சினிமாவில் காட்டி புராணத்தில் கதையில் சொல்லி அப்படி இல்லை. ஸோ நான் இஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மா. என்ன ஜீவாத்மா என்ன இஸ் ஈக்குவல் டு மிக்சர், கலபடம் கலந்திருக்கு. என்னென்ன கலந்திருக்கு அங்கே? சித்தும் சிதாபாசம் ரெண்டும் கலந்திருக்கும் போது தான் அது ஒரு விதமாக ப்ரெசென்ட் பண்ணுற நான் என்ன, ஐ என்ன அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்படி ரெண்டுத்துனி கலந்து சொல்லி, ஆனால் அது ரெண்டுத்துடைய பேசிஸ் சமானமாக என்ன இருக்குன்னா சித்து ஆபாசம், அந்த சித்தன் இது இருக்கு. சித்தனேது ரெண்டுத்தில் இருக்கு, ஆனால் ஆபாசம் இது எக்ஸ்ட்ரா வேர்டு இருக்கு, ஏதோ ஈக்குவலாக சமமாக இருக்கும் அது இருக்கு. அதுக்கு பேர் சமானமாக ஏதோ இன்னும் இருக்கு, சமானமானது ஈக்குவலான ஒரு பாயிண்ட் நம்ம இருக்குது அதில். அதுக்கு பேர் சமான அதிகரணம்னா ஏதோ ஒன்று அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது அதிகரணம். ஆனால் இதுக்கு ஸ்பெஷல் ஒரு நேம் என்னன்னா ஐக்கிய சாமானாதிகரண்யம். ஐக்கிய அதுதானே மகா வாக்கியத்தில் ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துன்னு சொல்லணும் இல்லை, தத்துவம் அசி, யூ ஆர் தட் ஐக்கியம் சொல்லணும். ஸோ இது ஐக்கிய சாமானியாதிகரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது. ரெண்டாவது ஐ நான் அண்ணா ஒரு சிதாபாசம் மட்டும், ஒரு சிதாபாசம் மட்டும். அப்படின்னா ஜீவ சத்தியம் முக்கியம், இம்பார்ட்டண்ட், அது தவிர இன்னொன்று இல்லை. அதே தான் கஷ்டப்படுறது, துக்கப்படுறது, ட்ராவல் பண்ணுறது, அப்படி பண்ணுறது அப்படின்னு அதே ஃபோக்கஸ் பண்ணி அதே பற்றி ஐயன்னா அதுதானே சொன்னானே சாதாரண மக்கள் சொல்ல.
அங்கே மிக்சரு இல்லை, எதுவுமே தெரியாது எனக்கு. ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஓன்லி சிதாபாசா. சிதாபாசானே வார்த்தை நமக்கு தெரியும், சாதாரணமாக நினச்சி பாருங்கள். ஐயன்னா என்ன தோணுறது? எந்த வேதாந்தம் கேட்கறதுக்கு முன்னாடி யாருக்கு ரமணர்கிட்ட இப்படிலாம் யாராவது வந்து அப்படி ஏதாவது கேட்கும்போது, முக்கியமாக அந்த வெஸ்டர்ன் பீப்புள், அவங்க எனக்கு இப்படி தோணுறது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா யாருன்னு எனக்கு கேட்பார். அவன் பேர் சொல்லுவான். அது உன்னுடைய பேர், யாரோ வச்ச பேர், நீ யாருன்னுவர். நான் அப்புறம் டாக்டர்னு, அது நீ உன்னோட ப்ரொஃபஷன். அது நான் யாருன்னு, நான் அமெரிக்கன், அது உன்னுடைய இடம், நீ வந்த இடம் அனுவார். அது நீ யாருன்னுவார். அப்படி போக விட மாட்டார். நீ யாருன்னு அங்கே ஃபோக்கஸ் பண்ணுற வரைக்கும் நீ சொல்கிறதெல்லாம் மேலே எட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணது தவிர நீ அது இல்லை. சிந்தனை பண்ணும். நீ என்ன கேள்வி கேட்டால் கூட இ வில் பிரிங்ஸ் யூ பேக் டு தட் கோர். ஸோ இங்கே சிதாபாசம் ஜீவனா இவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் கூட பாருங்க, இந்த பிரகிருதி, இந்த சரீரம், மனசு இதெல்லாம் வேலை பண்ணும்போது வீடு வாசல் அது எவ்வளோ ட்ராப் ஆகி திரும்பி திரும்பி உள்ளே இடுக்கப்படுறோம். எவ்வளோ பலமாக அது இருக்கு. ஏதோ ஒரு பக்கம் மட்டும் ஏதோ கேட்டோம், தெரிஞ்சது புரிஞ்ச மாதிரி இருக்கு. பட் தேகாத்ம பாவம், ஜீவாத்ம பாவம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நிரந்தர சாதனை, அதிலேயே தத் சிந்தனம், தத் கதனம், தத் அந்யோன்ய ஆலாபனம் அப்படியே இருந்திருந்த முடியும் தவிர இருக்குல்ல. சொன்னால் அது மட்டும் சொல்கிறதே இது ஒன்றும். இப்படி அந்த ஜீவாத்மனை பற்றி மட்டுமே சொல்லி அதுக்கு எதுவுமே முக்கியத்துவம் கொடுக்காம, இப்போ வேதாந்த பரம சாதாரண மக்களை பற்றி விட்டுடுங்கோ. வேதாந்தத்தில் என்ன ஆச்சாரிய உபயோகப்படுத்தின வார்த்தைங்க, இதுக்கு பேர் வந்து அந்த சிதாபாசம் மட்டும் சொல்லிட்டோம், அது நெகேட் பண்ண, அது இல்லவே இல்லை. ரிஃப்ளெக்ஷன் இல்லவே இல்லை. பாதாயாம் டிஸ்பிளேஸ்டு, டிஸ்மிஸ்டு பாதா. அப்போ సామానాధికరణ్య బాధాయామనే இந்த పద్ధతి రెండు విధం. సో ఐక్యం అనేది ஒன்று. అది சொன்னால் கூட அங்கே பிரித்து ரெண்டும் சாஸ்திரம் உபயோகப்படுத்துறது. இது ரெண்டு முதடுத்து தப்புன்னு கிடையாது. ஆனால் விசாரணை பண்ணும்போது, அந்த மகா வாக்கிய விசாரணை பண்ணும்போது மாதிரி அங்கே ரெண்டு சொல்லி தானே, காம்பினேஷன் மிக்சர் எல்லாம் சொல்லி தானே அப்புறம் ஐக்கியம் பற்றி சொல்லும். பட் இங்கே பாயிண்ட் என்னென்னு, அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான், அகம் பிரம்மேத்தன், இது எப்படி தெரிஞ்சுக்கன்னா என்ன, அது இந்த கேள்வி கேட்குற நீ தான் பிரம்மன். திரும்பி தெரிஞ்சுக்கிறது என்ன திரும்பி தெரிஞ்சுக்கிறது என்ன? தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இன்னொருத்தர் இருந்தால் தானே. இன்னொருத்தர் இருக்கா, ஜீவா எப்படி? ஜீவனே அது இல்லை. இனிமேல தான் ஜீவானி இருக்க, ஜீவ சத்தியமன் அன்ஷா அடி. இல்யூஷன் இல்லாதது பற்றி அவனை. அப்போது இந்த டிஸ்கஷன் வரும்போதும் ஜீவா இஸ் டோட்டலி நெகேட்டட். அதனால் அங்கே பிரச்சனை வராது. யார் கேள்வி கேட்குறாரோ, யார் அன்னைக்கிறானோ அவனே தான் பிரம்மம், அதே தான் பிரம்மம். அப்புறம் அதை எங்கே திரும்பி தெரிஞ்சுக்கிறது? எப்போ தெரிஞ்சிட்டு தான் இருக்கேன். ஏதோ வேறு இல்லாதது நீ தெரிஞ்சுக்கிட்டே அது விட்டுட்டு இது தெரிஞ்சுக்கணும் அப்படி நீ சிரமப்பட்டு பிரயத்தனம் பண்ணுற, அதெல்லாம் தேவையில்லை. நித்திய முக்தம் தான், நித்திய சத்திய வஸ்து தான். நான் தோணுறது பாருங்க, நான். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் ரெண்டு விதம், சாமானிய ஐக்கிய சாமானியாதிகரணம், பாதித சாமானியாதிகரணம், பாதாயா சாமாதிகரணம், இப்படின்னு ரெண்டு டிஃபரெண்ட் வேர்ட்ஸ். ஓகே, ரெண்டு விதமாக உபயோகப்படுத்திட்டா. அப்போது உதாரணத்துக்கு இப்போது ஐக்கிய சாமானியாதிகரணம்னா ஜஸ்ட் உதாரணத்துக்கு இன்னொன்று, இப்போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 பேர்
1000 நாமங்கள், 1000 நாமங்கள் 1000 தனி. அந்தந்த வார்த்தை கேட்டால் விஸ்வம், விஷ்ணு, ஷட்காரः, பூதः, பவ்யः எல்லாம் தனித்தனி 1000. ஓகே. ஆனால் எல்லாமே குறிக்கிறது வந்து ஒரே ஒரு விஷ்ணு, ஒரே வஸ்து பற்றி தான். சரியா? ஆனால் இதுக்கு நடுவில் பார்த்து ஈச் வேர்ட் இஸ் லுக்ஸ் டிஃபரெண்ட். ஆனால் இட் இஸ் ரிவீலிங் த ஓன்லி ஒன் ட்ரூத். சாமானியாதிகரணம், ஐக்கிய சாமானியாதிகரணம். அப்புறம் இந்த பாதாயாம் అనేది அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பேசிக்கலாக டிவைட் பண்ணும்போது சாமானியாதிகரண்யம், வையதிகரண்யம். வையதிகரண்யம்னா வேற்றுமை இருக்கு. வையதிகரண்யம் என்னன்னா எக்ஸாம்பிள் பாருங்க. ఆదిత్యాయ సోమాయ చ మంగళాయ చ బుధాయ చ. ఇదేంటి? ఆదిత్య వేరే, మంగళ వేరే, బుధ వేరే, ಎಲ್ಲ ಅರ್ಚ ಅಚ್ಚ ಅಚ್ಚ ಅಂಡ್ வருது. தனி 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 தனி. அது அந்த தேவதை, அது அந்த தேவதை, அந்த தேவதை. ஆனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும்போது அப்படி இல்லை. அங்கே 1000 பேர் சொன்னால் கூட விஷ்ணுவே தான். ஆனால் இங்கே ச ச இப்படி மாறு. புத, மங்கள, சனி, சுக்கிர. இது வையத்திகரண்யம் டிஃபரன்ஸோட. அந்த சாமானியாதிகரணத்திலேயே ஐக்கிய சாமானியாதிகரணம், பாதாயாம் சாமானியாதிகரணம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு ஆச்சாரியர் இப்போ பாருங்க. இந்த సామాధికరణ్యం பேசும்போது బాధాయాం అనేది కూడా ఉన్న పద్ధతి, ஒரு மெத்தடு டெக்னிக் உபயோகப்படுத்துகிற அது பாசிபிளாக இருக்கிறதுனால சம்பவாத் அகம் பிரம்மாஸ்மி என்னது டோட்டலி வி ஆர் கோயிங் டு டிஸ்கார்ட் த ஜீவ பிரதிபிம்பம். ஏன்? இல்லவே இல்லை. இருக்கோ ஜீவ பிரதிபிம்பம் இருக்கா? பிரதிபிம்பம் பற்றி இவ்வளோ பேசுகிறோம் எல்லாம் சாஸ்திரம் சொல்லி சிதாபாசம், ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ன்னு எங்கே இருக்க ரிஃப்ளெக்ஷனு? மீடியம் இருந்தால் இருக்கு. அப்புறம் சரி, மீடியம் பற்றி இல்லை, ஒரிஜினல் இல்லாமல் ரிஃப்ளெக்ஷன் இருக்குமா? ஒரிஜினல் நீ அனி கண்டுபிடிச்சிக்கோ, அது பிடிச்சிக்கோ, நீயே தான் அந்த ஒரிஜினல். ரிஃப்ளெக்ஷன் பற்றி பேசாது. பேசிட்ட சண்டை வரும், பேசிட்ட கன்ஃபியூஷன் வரும். அந்த குருவி பாதிரி போய் மூக்கு வச்சு குத்துவே கண்ணாடி மேலே, எல்லாரும் கூட சண்டை போடுவேன். ஏன்? ஜீவ சிதாபாஸ். அதனால தான் ட்ராப் த இண்டிவிஜுவாலிட்டின்னு ஜீவாத்ம பாவ விட்டுடணும். சரி, அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். ஓகே, அடுத்தது 43வது ஸ்லோகத்தில் யோயம் ஸ்தாணு புமானேஷஹ பும் தியாஸ்தாணு தீரிவாம் தியாசேஷ பிரம்மாஸ்மீதி தியாசேஷ தியாசேஷா ब्रह्मास्मीति धिया शेष्यापि शेष्या शेष्य शेष्या प्यहमं बुद्धिनिर्वर्तते अहं बुद्धिर्निवर्तते ஏஷ இருக்குது. சேஷா தியா அசேஷா அபி அகம். அது ஆக்சுவலாக அந்த அத்தனை வார்த்தை இருக்குது. அதில் எங்கே பிரிச்சுக்கிட்டோம்? பிரம்மாஸ்மீதி தியா சேஷ அப்யஹம் புத்தி அகம் அகம் ஷாப்பியான்னு சொல்ல அதை பிரிக்க முடியும். பிரம்மாஸ்மீதி தியா சேஷ்யா சொல்லுங்க. தியா சேஷா ப்யஹம் புத்திர் நிவர்த்தியதே அகம் புத்திர் நிவர்த்ததே. இது வந்து ஆச்சாரியரே ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இப்போ மேலே பேசின விஷயத்துக்கு சூப்பர் இம்போஸ் செய்யப்பட்ட விஷயத்தினி சப்ஸ்டாட்டம் மேலே ஒன்று சூப்பர் இம்போஸ் பண்ணோமா, ஆபாதிக்கப்பட்டது. அது வந்து
நெகேட் பண்ணணும். எப்படி ரொம்ப சுலபம், சூப்பர் இம்போசிட் தானே, அது எடுத்துக்காது. அதுக்கு ஒரு உదాహరణ சொல்கிறாரு. பொதுவாக கோஸ்ட் அண்டு போஸ்ட்டுன்னு பார்த்து கோஸ்ட் అనేది சொல்கிறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கோஸ்ட் நிஜமாக இருக்க, போஸ்ட்டுன்னு நினச்சிக்காது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆப்போசிட்டு கோஸ்ட் இல்லை, மனுஷன்தான். யஹ அயம் ஸ்தானுகும், இந்த கம்பம் மாதிரி நிற்கிறானே ஸ்தப்தமாக, ஒன்றும் பதில் பேசாமல், இவன் மனுஷன்தான். நீங்கள் மனுஷன்தானா? ஸ்தானுன்னா கம்பம். இந்த கம்பம் புமான் ஏஷா, இவன் மனுஷன்தான், கம்பம் இல்லை. அது நிஜமாக கோஸ்ட்டு தான், போஸ்ட் இல்லை. அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? பும் தியா ஸ்தானுதீரிவ. பை அண்டர்ஸ்டாண்டிங், புத்தினால. இது ஆக்சுவலி இந்த நம்ம கயிறு பாம்பு எக்ஸாம்பிள் ரொம்ப இன்னும் ஈஸி, இது கூட ஓகே. புத்தினால இப்போ புரிஞ்சுக்கிறேன், அங்கே கயிறு தான் இருக்க, அது பாம்பு இல்லைன்னு. ஸோ புத்தி திய புந்தியான மனுஷனுடைய அறிவினால் தெரிஞ்சுக்கிறோம், இது கம்பம் இல்லை, இது கோஸ்ட்டு தான், அதே மனுஷன்தான். அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி அதை உதாரணம் சொல்லி, அதே மாதிரி பிரம்மா அஸ்மி இதி தியா அசேஷ அப்பி அகம் புத்திர் நிவர்த்ததே. நீ கேட்ட இல்லை முன்னாடி கேள்விக்கு பதில் தானே அந்த சொன்னது, சாமானியாதிகரணம் பாதா அதெல்லாம். இங்கே கூட அதே மாதிரி புத்தியில் எங்கே தோணுறதோ எது ஜீவானி, அது நெகேட்டிவ் பண்ணியாச்சு எல்லாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் பிரம்மந்தான், அகம் பிரம்மாஸ்மி అని, அகம் பிரம்மமని, பிரம்ம அஸ்மி இத்தி అని కూడా தியா வித் ப்ராப்பர் நாலேஜ். இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி, இவ்வளோ பண்ணி, பாகத்தியாக லட்சணம் பண்ணி, நெகேட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அகம் புத்தி, ஓகே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புத்திக்குள்ள அசேஷ ஃபுல்லி, எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் அப்படி அப்படி நிவர்த்ததே. இந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டால் சுலபமாக இருக்கும். ஸோ பாம்புன்னு கயிறு மேலே பார்த்தோம், அதுக்கப்புறம் அது பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், சரியா? இப்போ அந்த பாம்பு எங்கே போச்சு? பாம்பு எங்கேயுமே போகல. எங்கே போகலையா? அப்போ எப்படி உனக்கு ஏன்னா அது இல்லவே இல்லையே, இல்லவே இல்லையே. அது இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் நாலேஜ், கன்விக்ஷன் என்ன அந்த கயிறு பற்றி? அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த அகம் பிரம்மாஸ்மி, நான் ஜீவன் இல்லை, அதனால தான் அடிக்கடி சும்மாவே கூட நான் பரமாத்மா தான், நான் பூர்ணம்தான் అని மந்திரம் மாதிரி மனநம் சொல்லிட்டே இருந்தால் தான் இனிமேல் அந்த தப்பான இத்தனை வருஷங்களாக ஏற்பட்ட அந்த அஜ்ஞான பாவனை நீக்கப்படும். ஸோ அதனால் இந்த உதாரணத்தில் என்ன சொன்னாருன்னா, புத்தி இல்லைன்னா ஜீவனேது இல்லைன்னு எங்கே, அசல் ஜீவனது எங்கே இருக்குது? இல்லை இல்லை. அப்புறம் நீ தெரிஞ்சுக்கிறது, ரிகக்னைஸ், தட்ஸ் ஆல். இப்போவே ரிகக்னைஸ் இருக்கிறது பிரம்மம் தான், அது நான் தான். மிச்சம் ஏதாவது தோணுறது, காணப்படுறது, அதெல்லாம் கனவு மாதிரி தான். சர்வம் அடுத்த இதில் வருவார், ஜகத் மித்யானே வார்த்தைக்கு. ஸோ இது எக்ஸாம்பிள் சொல்லி அது பிரம்மாஸ்மிக்கு கூட அப்ளை பண்ணிக்கணும். அதனால் அகம் பிரம்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜீவானே ஒருத்தன் பக்கம் இருக்கணும். அவன் இருந்தால் என்ன, போனால் என்ன, நாசனமான என்ன, 3 நிலையில் என்னமோ ஆயிடுது. ஸோ வாட், நான் எப்பவுமே அப்படி இருக்க இல்லை, நான் 3 நிலைகளின் அவஸ்தைகளின் கவனிச்சுட்டு நான் இருந்துகிட்டே இருக்கல, எனக்கு என்ன ஒரு குறை இல்லையே, ஒன்றும் ஆகலையே. இந்த விஷயத்தினே ஆச்சாரியர் கொஞ்சம் இன்னும் உறுதியாக சொல்கிறதுக்காக
அவருடைய பரமகுருவான சுரேஸ்வராச்சாரியரோட நைஷ்கர்மிய சித்தி நீ கோட் பண்ணிட்டு அது ப்ரூவ் பண்ணுறார் இந்த விஷயத்தை. இப்போ அதே கண்டினியூட்டி. நைஷ்கர்மிய சித்தாவப்யேவாச்சம் வச்சாம் நைஷ சித்தாவப்யேவம் ஏவம் சார் அங்கே வரைக்கும் படிச்சு போதும். நைஷ்கர்மிய சித்தாவப்யேவம் நைஷ்கர்மிய சித்தாவப்யேவம் ஆச்சார்யை ஸ்பஷ்டமீரிதம் ஆச்சார்யை ஸ்பஷ்டமீரிதம் சாமானாதிகரணஸ்ய பாதார்த்தத்வமதோஸ்து தத். இந்த விஷயத்தினி ஏவம் ஆச்சாரியை அப்படின்னா சுரேஸ்வராச்சாரியர் என்ன பக்கத்தில் நைஷ்கர்மிய அనే வார்த்தை உபயோகப்படுத்தினால நைஷ்கர்மிய சித்தி అనే ప్రౌఢ సిద్ధి గ్రంథத்தினை எதினது సురేశ్వరాచార్యర్. నైష్కర్మ సిద్ధౌ அந்த గ్రంథంలో అదిలో కూడా అపి సామానాధికరణస్య బాధార్థత్వం இந்த ரெண்டாவது வெரைட்டி சாமானியாதிகரணஸ்ய பாதத்வம் அనే பாதார்த்தத்துவம் అనేది ஸ்பஷ்டமா ஈரிதம் சொல்லியிருக்கார். அதனால ததஹ அதஹ தேர்ஃபோர் தத் அந்த காமன்னஸ் நெகேட்ஸ் தி அன்காமன்னஸ் என்றார் சுவாமிஜி. தத் அங்கே எது காமனோ அதை எடுத்துக்கணும், அன்காமனாக இருக்கிறது விட்டுவிடணும். பாகத்தியாக லட்சண சமயத்தில் ஞாபகம் இருக்கா? வாச்சார்த்த விசாரணை பண்ணுவது மகா வாக்கியம் அப்படி அனி புரிஞ்சுக்கணும். அஸ்து அது அதனால பாதாயாம் அனே இந்த பத்ததி உபயோகப்படுத்துறதுனால அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. சுரேஸ்வராச்சாரியரும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நான் ஸ்லோகமே கோட் பண்ணுறேன்னார் இவர். அவர் ஸ்லோகம் இல்லை, சுரேஸ்வராச்சாரியர் சொன்ன அந்த விஷயத்துக்கு ஸ்ருதி கூட நானும் என்ன சுரேஸ்வராச்சாரியர் இப்போ வந்தார். ஸ்ருதி தானே கோட் பண்ணணும், நடுவில் யாரோ சொன்ன ஆச்சாரியர். அதனால் ஸ்ருதியும் கோட் பண்ணி சுரேஸ்வராச்சாரியர் சொன்னதை நான் ஸ்ட்ரென்தன் படுத்துகிறேன். சர்வம் பிரம்மேதி ஜகதா சாமானாதிகரண்வத் சாமானாதிகரண்யவத் அஹம் பிரம்மேதி ஜீவேன சாமானாதிக்ருதிர்பவேத். முதல் வரி சாந்தோக்கியோபனிஷத்தில் சொன்ன விஷயம். எப்போ ஃபஸ்ட்டு பர்சன் இருந்தால் தான் செகண்ட் பர்சனு தேர்ட் பர்சன் இல்லைன்னா வேல்யூ என்ன நான் இருக்கணும் இல்லையா? ரெண்டாவது வரியிலோ தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பர்சன். ஓகே, அது உத்தம புருஷானே சொல்லப்படும் இங்கே சம்ஸ்கிருதத்தில். அப்புறம் மேலே சொன்ன வரி சர்வம் பிரம்மேதி ஜகதா, பிரம்ம ஜகத் மித்யான்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. அதை நீ பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் சர்வம் ஜகத் பிரம்ம இதி சாமானாதிகரணம் ஒன்று தான். அப்போ அங்கே என்ன சொல்கிறது? தேர்ட் பர்சனை பற்றி சொல்கிறேன். தேர்ட் பர்சன் என்ன? இதம் ஜகத், அகம் துவம் இதம். ஓகே, I am, you are, they are, she is, other person பற்றி. ஸோ ஜகத் சர்வம் பிரம்ம இது இது சாந்தோகோபனிஷத்தில் விவரணம் வரும். அங்கே கூட சாமானாதிகரணத்துவம் சொல்லி தான் கரண்யத்துவம் சொல்லி அங்கே ப்ரூஃப் செய்யப்பட்டது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பர்சன் கிட்ட வரும்போது அகம் பிரம்மா இது అనేది ஜீவேன, இந்த ஜீவபாவம் இருந்த மாதிரி இருந்து பேசினா கூட அது சாமானாதிக்ருதிர் பவேத். இந்த சாமானாதிகரண்யம் அనే விஷயத்தினை பற்றி பேசி இட் இஸ் பாசிபிள் தட் ஐ ஆம் நாட் ஜீவா, ஐ ஆம் பிரம்மன் అని தெரிஞ்சுக்க முடியும். ஜீவ நசிஞ்சு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து பக்கத்தில் ஒதுக்கி வை.
இப்போ உணரு அவ்வளோதான், அதுக்கப்புறம் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தினை கோட் பண்ணி 2 கீழது பிருகதாரண்யகோபனிஷத் சொல்ல மறந்துட்டு, அகம் பிரம்மாஸ்மி மகாவாக்கியம் பிருகதாரண்யகோபனிஷத். சர்வம் பிரம்மேதி அனி சொல்கிற ஜெகத் மொத்தம் பிரம்மம் தான் அனி சொல்கிறது தேர்ட் பர்சனை பற்றி சொல்லும் போதும். அதனால் ஃபஸ்ட்டு பர்சன் இருந்தால் செகண்ட் பர்சனு தேர்ட் பர்சன் அப்புறம் வேல்யூ. ஸோ அந்த அகம் தான் ஜெகத்தேவா காணப்படுறது, ஜெகத்தாகவும் இருக்கேன். அந்த விதத்தில் அப்படி கோட் பண்ணி சப்போர்ட் பண்ணார். பண்ணிட்டு இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் 46 சாமானாதிகரணஸ்ய பாதார்த்தத்வம் நிராக்ருதம் பிரயத்னதோ விவரணே கூட்டஸ்தஸ்ய விவக்ஷயா. இது சும்மா ரஃபாக இங்கே பாருங்கள், முதல்ல ஸ்லோகம் அப்புறம் கூட பண்ணிக்கிறோம். அது என்ன, அது இது சொல்லலைன்னா உங்களுக்கு அங்கே புரியாது என்ன எது பற்றி எதுக்கு சொல்கிறானே. கேள்விதான். ரொம்ப புத்திசாலியான ஒரு பூர்வபக்ஷி, ஒரு ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப புத்திசாலி. எவ்வளோ புத்திசாலி எப்படி என்ன சொல்கிறீங்கன்னு இப்போ நான் பேசினது நீங்கள் 2 நிமிஷம் கேட்டால் புரியும். என்ன ஆச்சுன்னா, இந்த சாமானாதிகரண்யஸ்ய பாதார்த்தத்துவம்னு நீங்கள் பேசுகிறீங்க, இது ஒத்துக்கலை. சில பேர் யாரோ இல்லை, உங்கள் குரு பரம்பரை வந்தவங்களதான்றான். உங்கள் குரு பரம்பரை எப்படி என்ன அது பாருங்க. பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதிட்டார் சங்கரர், பாஷ்யக்காரர். 550 பிரம்மசூத்திரங்கள். அது மொத்தம் 16 பாதங்களாக இருக்குது. அதில் ஒரு 5 பாதத்துக்கு மறுபடியும் அந்த பாஷ்யத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு அவருடைய சிஷ்யரான பத்மபாதாச்சாரியர். ஆனால் அவர் வாழ்க்கையில் அதில் 16 பாதங்களில் 5 பாதங்களுக்கு மட்டும்தான் பாஷ்யம் எழுத முடிஞ்சது. அதனால் அந்த பாகம் அவர் எழுதினதுக்கு பேர் பஞ்சபாதிகா. 5 பாதங்களுக்கே பாஷ்யம் எழுதியிருக்காரு. ரொம்ப சிறந்த காமெண்ட்ரி பாஷ்யமே, குருவுடைய பாஷ்யத்துக்கு பாஷ்யம். அப்புறம் அந்த பாஷ்யத்துக்கு அப்புறம் ஒரு காலத்தில் ஒரு மகாத்மா அதுக்கு சப் காமெண்ட்ரி எழுதியிருக்காரு, பாஷ்யம் எழுதியிருக்காரு. பாஷ்யம் இல்லை, அந்த சப் காமெண்ட்ரி வார்த்திகை எழுதியிருக்காரு. சங்கரருடைய பாஷ்யத்துக்கு பத்மபாதாச்சாரியர் 5 பிரம்மசூத்திரத்துக்கு 5 பாதங்களுக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு. அந்த 5 பஞ்சபாதிக்கு பிரகாஷாத்ம முனி அனி ஒருத்தர் அந்த 5க்கு வார்த்திகை எழுதியிருக்காரு, விவரணம் எழுதியிருக்காரு. அவர் எழுதின அந்த விவரணம் ரொம்ப பாப்புலராக, ரொம்ப சிறப்பாக அந்த காலத்தில் ஆகி, அப்படி அதுக்கு அவர் எழுதின அந்த விவரித்து அது எழுதினதுக்கு அதுக்கு பேர் விவரண மதமனே ஒரு சம்பிரதாயமே வந்துச்சு, ட்ரெடிஷன், விவரண சம்பிரதாயம். அவருக்கு இன்னொரு பேர் விவரணாச்சாரிய அப்படின்னு கூட கூப்பிடப்படுதுண்டு. அப்புறம் அவரை எழுதினார். அவர் அங்கே எழுதும்போது இந்த பாதாயாம் சாமானிய அதிகரணத்தை அவர் ஒத்துக்கலை. அப்படி என்ன அர்த்தம்? சங்கராச்சாரியருக்கு பாஷ்யம் எதுனா இந்த பத்மபாதாச்சாரியர் ஒருவேளை அங்கே அவரும் ஒத்துக்காமல் அவர் இப்படி எழுதியிருக்காரோ அது பேஸ் பண்ணி தானே இவர் எழுதினார் பிரகாஷமுனி. மொத்தத்தில் அந்த பிரகாஷமுனி எழுதினா உங்கள் குருவுடைய குரு சிஷ்யனான அந்த பரம்பரை தானே அதுக்கு எழுதினார். அங்கே பாதா சாமானியாதிகரணம் ஒத்துக்கலை, அவர் ஐக்கிய சாமானியாதிகரணத்தின்னு தான் ஒத்துக்கிறாரு. என்ன சொல்லுவீங்க இப்போது? உங்கள் குரு பரம்பரை தானே அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் எங்கே இருக்குது சார்ன்னா அந்த 2வது வரியில் பாருங்கோ. 2வது வரியில் விவரணே. இப்போ நான் இது சொல்லலைன்னு அந்த விவரம் ஒன்றும் தெரியாது. சரி, இப்போதைக்கு இப்படி விட்டுட்டு அடுத்த வாரம் இதுதான் விவரண கிரந்தே. என்ன விவரண கிரந்த? விவரண ஆச்சாரியா யார் அவர்? பிரகாஷமுனி. என்ன பண்ணார்? பஞ்சபாதிக்கு வார்த்திகை எழுதிட்டார். அந்த பஞ்சபாதிகை யார்? பத்மபாதாச்சாரியர். என்னது? சங்கரருடைய பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம். அப்பா இப்போ பாராட்டணும்.
இந்த பிரகாஷாத்மக முனி அவர் எத்தனை மாஸ்டர்ஸு, ஜீனியஸ் ஜெயின்ஸு. அவங்கள நினச்சாவே ஸ்மரிச்சாவே போதும், நம்ம கரையேறுவோம். அதுக்காக தான் இப்படி இதெல்லாம் சொல்கிறது. அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.